சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்பெக்டர் குருபரன், புவனேஸ்வரி, மகாலிங்கம் இவங்களோட சேர்ந்து வந்து இங்க ரகுராம் வீட்டுல விசாரணைக்காக வந்திருக்காங்க. ரகுராம பார்க்கணும்னு சொன்னதும் இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சிவராமன் போய் ரகுராம கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்ததுமே ரகுராம் காலையில பொசுக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க குருபரன். இதை பார்த்ததும் மகாலிங்கத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் ஒரே அதிர்ச்சி. என்னது இந்த போலீஸ்காரன் பொசுக்குன்னு அவன் காலை தொட்டு கும்பிடுறானே, இவன் யாரா இருக்கும் ஆசீர்வாதம் வாங்குறான், அப்பா அப்பான்னு வேற சொல்றானேங்கிறாங்க மகாலிங்கம். இரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி. அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க குருபரன். நல்லா இருப்பா, என் தம்பி போலீஸ்காரர் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நான் அநேகமா நீயா தான் இருப்பீன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி நீ தான் வந்திருக்க, நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க ரகு. இது யாருப்பா, இவங்க யாரு எனக்கு தெரியலைங்கிறாங்க பாட்டி. அம்மா நம்ம கிட்ட வேலை பார்த்தாங்களே சுந்தரி அம்மா, அவங்களோட பையன் தான் இவங்கிறாங்க ரகுராம். அட சுந்தரி அம்மாவோட பையனா, அவங்க தான் தஞ்சாவூர் போயிட்டாங்களப்பா. அந்த பையனா இவரு சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டில் தானே இருப்பாரு அப்படிங்கிறாங்க சிவராமன். ஆமா, சின்ன வயசுல இருந்தவர் தான் இப்போ இவ்வளோ பெரிய இன்ஸ்பெக்டர் ஆகி வந்திருக்காருங்கிறாங்க ரகுராம். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா. நான் ஊரை விட்டு போனாலும் அப்பவும் மாசம் மாசம் என் படிப்புக்காக நீங்க பணம் அனுப்புனீங்க. அந்த பணத்துல தான் நான் படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னு சொல்றாங்க குருபரன். நீ இன்ஸ்பெக்டர் ஆகி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிவராமன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பக்கமா பாட்டி காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அங்க நிக்கிறாளே அவ தான் என் பொண்டாட்டி பார்வதி, அதான் அங்க நிக்கிறாங்களே அவங்க எங்க அக்கா பத்மா, இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க சிவராமன். மாயாவை தங்க வீட்டு மருமகன்னு சொல்றாங்க, கதிரை எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. நிக்கிறாங்களே அவங்க தான் எங்க அண்ணி ஜானகின்னு சொல்றாங்க. ஜானகிக்கு அப்படியே முகமெல்லாம் வேக்குது. இதை குருபரன் நல்லா கவனிச்சிடுறாங்க. குருபரன் ஜானகிக்கு பக்கத்துல போனது, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது இது புவனேஸ்வரிக்கு காம கொந்தளிச்சு கேக்குறாங்க, என்ன நடக்குதுங்க, எங்க வீட்டு பையனை காணோன்னு நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்க என்னடான்னு பார்த்தா இங்க வந்து எல்லார் காலையும் விழுந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. இதுல என்னமா இருக்கு, நான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு போஸ்டிங்லயும் இவ்வளவு ஒரு பொசிஷன்லயும் இருக்கேன்னா அதுக்கு ரகுராம் குடும்பம் தான் காரணம்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். அது சரியா போச்சு, நீங்க ஏதோ டியூட்டியில கரெக்டா இருப்பீங்க, கட் அண்ட் ரைட்டா பேசுவீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்க என்னடான்னு பார்த்தா அப்பா அம்மானு சொந்தம் கொண்டாடுறீங்கன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். ஆமா, கம்ப்ளைண்ட் புவனேஸ்வரி குடும்பம் தானே கொடுக்குறாங்க, நீங்க எதுக்கு பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க சிவராமன். இன்ஸ்பெக்டர், இந்த குடும்பத்தோட நீங்க இவ்வளவு தூரம் ஒட்டிட்டு இருக்கும்போது இந்த குடும்பத்துல எப்படி நீங்க விசாரிப்பீங்கன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. மேடம், சின்ன வயசுல இருந்தே ரகுராம் ஐயாவை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். அவங்க இந்த ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்காங்க. அவங்க சொந்தம் பந்தம் இது எல்லாம் எதையும் பார்த்தது இல்ல. நானும் அப்படித்தான், சொந்தம் வேற ப்ரொஃபஷனல் வேற, அது எப்படிங்க நடக்கும், அவங்க பேர்ல இருக்கிற விசுவாசத்துல நீங்க கூட கொஞ்சம் சைடு வாங்கலாமல்லங்கிறாங்க மகாலிங்கம். நான் இது வரைக்கும் நடந்த விசாரணையில நான் எந்த இடத்துலயும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா அது தப்பு தான்ங்கிறாங்க குருபரன். யாராலும் மாற்றவும் முடியாது வளைக்கவும் முடியாதுன்னு குருபரன் சொன்னதை கேட்டு ரகுராம் கூப்பிடுறாங்க. இங்க பாரு குருபரா, நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், சொந்தம் வேற விசாரணை வேற, இது கூட தொழில் வேற, இந்த குடும்பத்து பேர்ல ஒரு பழி இருக்கு, அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, நீ தான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். இவங்க சொல்றதுல அது உண்மை இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் தான். அப்படி ஒரு வேளை என் குடும்பத்துல யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா சட்டப்படி நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஜானகி அப்படியே அரண்டு மிரண்டு பாக்குறாங்க. புவனேஸ்வரி குருபரனை கூப்பிட்டு உங்க நேர்மையில எனக்கு சந்தேகம் இருக்குதுங்கிறாங்க. மேடம், என்னோட நேர்மையில நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் ஒரே வாரத்துல உங்க வீட்டு பையன் கார்த்தியை நான் கண்டுபிடிக்கிறேன். தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இன்னும் ஒரே வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கிறாங்க. சரி சார், உங்க வார்த்தையில நான் நம்புறேன். என்னோட சந்தேகப்படி இந்த குடும்பத்துலதான் யாரோ ஒருத்தர் நிலை எங்க கார்த்திக்கு என்னமோ ஆயிருக்கு. எங்க சந்தேகம் எல்லாம் இங்க நிக்கிறானே கதிர், அவன் மேலதான். இவனை காப்பாத்தி இவனை ஜாமீன்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரே வாரத்துல என்ன நடந்ததுன்னு நான் விசாரிக்கிறேங்கிறாங்க குருபரன். ஒரு வாரம் தான் சார் உங்களுக்கு டைம் கொடுப்பேன், அதுக்கப்புறமா உங்களால எதுவும் முடியலன்னா நான் மேலதிகாரியை பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி. அப்பா நான் கிளம்புறேங்கிறாங்க குருபரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிட்டு போ குரு அப்படிங்கிறாங்க சிவராமன். இல்ல விசாரணைன்னு வந்திருக்கேன், இந்த வீட்டுல விசாரிக்கிறதுக்குன்னு வந்துட்டு நான் சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது, இந்த விசாரணையெல்லாம் முடியட்டும், அப்புறம் ஒரு நாள் சாவகாசமா சௌகரியமா வரேன்ட்டு போறாங்க குருபரன். பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. என்ன நீ இது, போலீஸ் எல்லாம் வீடு வரைக்கும் வந்துட்டு போகுதேங்கிறாங்க. ஆமா பார்வதி, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அன்னைக்கு இந்த மாயா தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு நைட்ல ஜானகி அண்ணியும் மாயாவும் எங்கேயோ போயிட்டு வந்தாங்கல்ல, அது எங்க போனாங்கன்னு இன்னமும் நமக்கு தெரியவும் இல்லை. அவங்கள கேட்டாலும் உண்மையை சொல்ல போறதில்ல. சரி அதை விடுங்கிறாங்க பத்மா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை குருபரன் காதுல விழுந்துருது. திரும்பி வர்றாங்க. ஆமா, என்னைக்கு நைட்டு ஜானகி அம்மாவும் அந்த மாயாவும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, அது எந்த நாள்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. தைரியமா சொல்லுங்க அப்படின்னு குருபரன் கேட்க, இல்ல அன்னைக்கு நைட்டு கார்த்தி காணாது போனான்னு சொன்னாங்கல்ல, அந்த அன்னைக்கு நைட்டு தான் அப்படின்னு பத்மா உடைச்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களாங்கிறாங்க. எங்க கிட்ட சொல்லலைங்கிறாங்க பத்மா. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குருபரன் அங்க இருந்து போறாங்க. ஐயோ என்ன நீ இது, போற மாதிரி போயிட்டு நம்ம பேசுறத கேட்டுட்டு திரும்ப வந்து நம்ம கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு போறாரு, என்ன பண்ண போறாரோ தெரியலங்கிறாங்க. ஆமா பார்வதி, தெளிவான ஆளா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்வதியும் பத்மா. குருபரன் ஸ்டேஷன்ல இருக்காங்க. கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, கார்த்தி இதுக்கு முன்னாடி உங்க கிட்ட எங்கேயாவது போறேன்னு சொல்லியிருக்கானாங்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே எங்க கிட்ட சொல்லல சார், நாங்க பார்த்தே அவனை ஒரு வாரம், அவனோட கல்யாணம் நின்று போனதுல இருந்து அவன் எங்க கிட்ட எல்லாம் சரியா பேசுறது இல்ல, சோகமா இருந்தான், காலேஜ்ல கோச்சா இருக்கான், அதுக்கு கூட அவன் வர்றதில்ல சாருங்கிறாங்க. தனாவும் கார்த்தியும் லவ் பண்றதா பேச்சு இருந்தது, எப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க குருபரன். அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரையும் சோத்துல எழுதி வச்சிருந்தாங்க. சரி லவ் பண்றாங்களாக்குன்னு நாங்க நினைச்சோம். அப்புறம் கொஞ்ச நாளிலேயே அவங்க வீட்டுல அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்றதா எங்களுக்கு பேச்சு தெரிஞ்சது. அவங்க ரெண்டு பேருமே அநேகமா லவ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த
லாஸ்ட் டைம் முகூர்த்த நேரத்தில் கதிர் வந்து தனா கழுத்தில் தாலியை கட்டிட்டான் சார். அதனால் அவன் மனசுடைஞ்சு போயிட்டான்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது உங்ககிட்ட சொன்னானான்னு கேட்குறாங்க. குருபரன் எதுவுமே இது வரைக்கும் சொன்னதில்லை சாருங்கிறாங்க ஒரு பொண்ணு. இவங்க கிட்டலாம் விசாரணை முடிஞ்சதும் சரி நீங்கள் எல்லாம் போகலான்னு சொல்லி போயிடுறாங்க. அந்த பக்கமாக கான்ஸ்டபிள் கார்த்தியோட ஃபோன் கால் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கடைசியாக அந்த கார்த்தியோட ஃபோனு அவன் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பண்ண வீட்டில் 8 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அதுக்கப்புறம் அவன் ஃபோன் ஆன் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் ஃபோனும் காணோம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை நல்லா நோட் பண்ணி பரபரப்போடு பார்த்துட்டு இருக்காரு. ஊருக்காரங்க எல்லாருமே ரகுராம பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பக்கமாக புவனேஸ்வரி பசுபதி இவங்களும் வந்திருக்காங்க. அதிகாரிய 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு ரகுராம் கேட்குறாங்க. ஐயா ஊருக்குள்ள குடிநீர் தொட்டி வேணும், அந்த குடிநீர் தொட்டி கட்டுறதுக்காக அதிகாரிங்க வந்து இடம் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, வாட்டர் டேங்க் கட்டலான்னு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணி வந்திருக்கோம்னு சொல்றாங்க அதிகாரி. ஆமா, தண்ணி பஞ்சமெல்லாம் நம்ம ஊர்ல அப்படி எதுவும் இல்லையே, மழையும் நல்லா தானே பெஞ்சிருக்குங்கிறாங்க சிவராமன். இப்ப தேவைப்படலினாலும் சம்மர் காலத்துக்கு குடிநீர் தேவைப்படுது இல்லையா, காவேரி ஆத்து தண்ணியை சேமிக்கலாங்கிறதுக்காகத்தான் நாங்க குடிநீர் கட்டலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு கேட்குறாங்க. ரகுராம் சொல்றாங்க, ஆமாமா, எப்படி பார்த்தாலும் பாதி தண்ணி சேதாரமா தான் போயிட்டு இருக்கு. குடிநீர் சேகரிக்க விஷயம் நல்ல விஷயம் தான். ஊர்க்காரங்க ஒருத்தர் சொல்றாங்க, ஆமாங்க ஐயா, டேங்க் கட்டுறதுக்காக இடம் கேட்கறாங்க. நம்ம ஊர்ல அதிகமா நிலம் வச்சிருக்கிறதே நீங்களும் புவனேஸ்வரி அம்மாவும் தான். அதனால பேசி முடிவு பண்ணலான்னு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஊருக்குள்ள தண்ணி டேங்க் கட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு நான் நிலத்தை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிவா, நம்ம நிலம் எந்த பக்கம் கொடுக்கலான்னு கேட்கறாங்க. நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற நிலத்தை கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்குங்கிறாங்க சிவராமன். அதுவும் ஆத்தக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற நிலம் இன்னமும் அந்த நிலம் ரொம்ப வசதியா இருக்குன்னு அப்படின்னு சிவராமன் ரகுராமன் 2 பேரும் முடிவு பண்ணிட்டு பேசுறாங்க. அப்படின்னா அந்த இடத்துலயே இருக்கிற நிலத்தை கொடுக்க நான் சம்மதிக்கிறேன்னு ரகுராம் சொல்றாங்க. குறுக்க போந்து புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவெடுத்தா எப்படி, அவங்க கருத்தை மட்டும் கேட்டா போதுமா, எங்களையெல்லாம் கேட்க வேண்டாமாங்கிறாங்க. ஐயா தான் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க ஊருக்காரங்க. என்ன ரகுராம் குடும்பம் மட்டும் ஊருக்காக நல்லது பண்ற மாதிரி எல்லாரும் பேசுறீங்க, இந்த ஊருக்காக நாங்களும் நல்லது பண்ணிருக்கோம். பசுபதி சொல்றாங்க, ஆமாமா, எங்க அப்பாவும் இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவோம். ஆமாங்க ஐயா, அதுவும் வாசனம் தான் ஊருக்காரங்க சொல்றாங்க. அப்புறம் ஏன் நாங்க கொடுக்கறத நீங்க மறுக்கறீங்கன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. அதுவும் நல்லதுக்கு தான், அவங்க தான் எத்தனையோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு சங்கடமா இருக்குமல்லங்கிறாங்க மகாலிங்கம். நாங்க ஊருக்காக மன திருப்திக்காகவும் கொடுத்துட்டு இருக்கோம், இதுல சங்கடப்படுறக்கோ வருத்தப்படுறக்கோ எங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க ரகுராம். உங்களுக்கு இருக்கிற கடமை எங்களுக்கு இருக்கு, ஊருக்காக எங்க இடத்த கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. நீங்க இடத்த கொடுக்கறேன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் ஐயா அவங்க இடத்த கொடுக்கறேன்னு சொல்றாங்க, அவங்க கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா அப்போ நாங்க உங்களை தானே கேட்டிருப்போம்னு சொல்றாங்க ஒரு பெரியவர். ஓ, அப்படின்னா எங்களை எல்லாரும் 2ஆம் பட்சமா தான் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. அதெல்லாம் இப்ப எதுக்கு, இங்க பாருங்க, எங்க இடத்த கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அதுவும் தவிர ரகுராம் குடும்பத்து பேர்ல ஒரு புகார் இருக்குன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. எது புகார் இருக்கா அப்படின்னு அதிகாரி கேக்குறாங்க. ஆமாங்க, பசுபதி ஐயா வீட்டு பையனை காணோம், அதனால இந்த குடும்பத்தாருங்க தான் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இங்க சந்தேகப்பட்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக ஊருக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் கொடுத்து நீங்க நல்ல பேர் வாங்க பாக்குறீங்க, அப்படித்தானே கேக்குறாங்க புவனேஸ்வரி. இந்த பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் அவசியம் எங்களுக்கு கிடையாது, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, தப்பு எங்க பேர்ல தானே இன்னும் நிரூபணம் ஆகலைன்னு சொல்றாங்க சிவராமன். பொறுங்க இன்னும் கொஞ்ச நாளையில் தெரிஞ்சிருங்கிறாங்க புவனேஸ்வரி. அதையும் பார்க்கலாங்கிறாங்க சிவராமன். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் உங்க வீட்டு பிரச்சனை, இது ஊர் பிரச்சனைக்காக பேச வந்திருக்கோம், அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்றாங்க ஒரு பெரிய. எல்லாரும் கேட்டுக்கோங்க, அதான் என் தங்கச்சி சொல்லிட்டால எங்க இடத்த தரோன்னு பசுபதி சொல்றாங்க. ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரகுராம். நல்ல எண்ணத்தோட ஊருக்காக அவங்க இடத்த கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அதுல எனக்கும் சந்தோஷம் தானே ரகுராம் சொல்லிடுறாங்க. அப்பாடா, இப்ப பசுபதி ஐயாவும் புவனேஸ்வரி அம்மாவும் இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இடத்துலயே பூஜையை போட்டு தண்ணி தொட்டியை கட்டிடலாங்கிறாங்க. அந்த எந்த இடம்னு சொல்லுங்க, நாங்க போய் பாத்துக்கிறோங்கிறாங்க. சொல்றத விட நான் நேர்லயே காட்டுறேன் வாங்கன்னு புவனேஸ்வரி கூட்டிட்டு போறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்க பின்னாடி போறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் தோட்டத்துக்குள்ள போய் ஒரு இடத்த காட்டுறாங்க. சார், இந்த இடத்துல தான் தண்ணி தொட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. அதை பார்த்து அதிகாரியும், ஆஹா, இந்த இடம் சரியா தான் இருக்கும், சரி நாளைக்கே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. ஊர்க்காரங்களும் எல்லாரும் திருப்தியோட அப்ப நாளைக்கே பூமி பூஜை போட்டுட்டு டேங்க் கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. தாராளமா செய்யலாங்கிறாங்க புவனேஸ்வரி. சரி வாங்க நாளைக்கு வரலான்ட்டு எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி. மகாலிங்கம் அதே இடத்துல நின்று ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. இந்த கார்த்தியை குறவுல மேல காலை வச்சு நம்ம தானே அவனை கொன்னோம், அவன் கதையை முடிச்சுட்டு போனது நம்ம தான், வீட்டுக்கு பின்னாடி தானே கிடக்கணும், வந்து பார்க்கும்போது கார்த்தியோட பாடியை காணோம், சரி வீட்டுக்கு பின்னாடி தானே கிடக்கணும்னு நாம நினைச்சோம், ஆனா இங்கேயும் காணமே, இந்த இடத்த காட்டுறாங்களே, ஒன்னும் புரியலையேன்னு நினைச்சிட்டு போறாங்க. மகாலிங்கம் வந்ததுக்கு அப்புறமா பாட்டி எதுக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. கட்டுறதுக்காக அதிகாரிகள் எல்லாம் இடம் என்னன்னு கேட்டாங்க. நம்ம அண்ணா தோப்புல இருக்கிற இடத்த தான் கொடுக்கறதா சொன்னாங்க. அதுக்குள்ள இடையில போந்த புவனேஸ்வரி நம்ம பேர்ல கேஸ் இருக்கிறதா, அதனால இவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் இடம் கொடுக்குறாங்க, ஏன் நாங்க இடம் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு வந்து வாக்குவாதம் பண்ண நாங்க தான் பார்த்துட்டு சரி புவனேஸ்வரியை கொடுக்கட்டும்னு விட்டுட்டாரு அப்படின்னு சிவராமன் சொல்லிட்டு இருக்க. சரி புவனேஸ்வரி எந்த இடத்த கொடுக்குறான்னு பத்மா கேட்கறாங்க. புவனேஸ்வரிக்கு பண்ண வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற தோப்பு இருக்குதே, அந்த தோப்புகள் இருக்கிற இடத்த தான் கொடுக்குறாங்கன்னு சிவராமன் சொன்னதும் அப்படியே ஜானகியும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. நாளைக்கு காலையில பூமி பூஜை போடுறதுக்காக பொக்லினை வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த தோண்டணுங்கிறாங்க சிவராமன். இதை கேட்டதும் ஜானகி பயந்துகிட்டு ரூம்குள்ள ஓடி வராங்க. மாயாவும் பின்னாடியே வந்து, என்ன பெருமா ஏன் இப்படி பயப்படுறீங்க, பயப்படாதீங்கிறாங்க. இல்ல நாளைக்கு காலையில எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே
மாயா. பேசுனது எல்லாம் நீயும் கேட்டியல மாயா. நாளைக்கு அந்த இடத்த தோண்டுனாங்கன்னா கார்த்தியோட உடல் கிடைச்சிருமே. அதுக்கப்புறமா அபாண்டமா எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். ஊருக்கு முன்னாடி நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்குமே மாயா. பெரியமா அப்படியெல்லாம் ஆகாது, நீங்க பயப்படாதீங்கங்கிறாங்க மாயா. இல்ல மாயா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாம் என்னோட போகட்டும், ஆனா இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது மாயா. ஆனா போய் சரண்டர் அடையிறது தான் நல்லதுங்கிறாங்க. ஐயோ பெரியமா, நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, இதை பத்தி நீங்க எதுவும் நினைக்க கூடாது, அமைதியா இருந்தீங்கன்னா போதுங்கிறாங்க மாயா. இல்லையே, நாளைக்கு தோண்டுனாங்கன்னா எல்லாம் உண்மை வெளியே வரப்போகுதே மாயா. நம்ம பக்கம் இருக்காரு, எதுவும் நடக்காது, பயப்படாதீங்க பெரியமா, மட்டும் தைரியமா இருங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மாயா ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் குருபரன் தனாவோட ஃப்ரெண்டு ரேகா கிட்ட விசாரிக்கிறாங்க. கார்த்திக் காணாத போன அன்னைக்கு உங்க போனுக்கு தான் அவங்க போன் பண்ணிருக்காங்க, என்ன பேசுனாங்கன்னு கேட்கறாங்க. எங்க காலேஜ்ல கோச்சா இருக்காரு, ஆனா பேட்மேட்ல நல்லா விளையாடுவேன் சார், அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக எனக்கு போன் பண்ணி பேசினாருங்கிறாங்க. ஆனாவே விளையாட்டுல சேர சொல்றதுக்காக உங்ககிட்ட எதுக்கு போன் பண்ணி பேசினாங்கன்னு கேட்கறாங்க குருபரன். ஆனா நல்லா விளையாடுவா சார், காம்படிஷன்ல கலந்துக்கலைங்கிறக்காக அவகிட்ட நான் பேசணும், கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால நான் கொடுக்குற லெட்டர் கொண்டு போய் அவ கையில கொடுத்துருன்னு சொல்லி என்கிட்ட பேசினார். லெட்டர் என் கையில கொடுத்தாங்கிறாங்க. தனாங்கிறது யாரு? நம்ம பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் பொண்ணாங்கிறாங்க. ஆமாங்க. அந்த லெட்டரை வாங்கிட்டு தனா வீட்டுக்கு போனேங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. தனா பேட்மேட்ல கலந்துக்கணுங்கிற எண்ணத்துல தான் நானும் அந்த லெட்டர் கொண்டு போய் அவ வீட்டுக்கு போனேங்கிறாங்க. சரி, தனாவை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. நான் பாக்கல சார், அங்க மாயாவும் தனாவோட அம்மா ஜானகி அம்மாவும் தான் இருந்தாங்க. மாயா தான் அந்த லெட்டரை வாங்கிட்டாங்க. தனா தூங்கிட்டு இருக்கா, அந்த லெட்டரை கொடு, நான் கொடுத்துறேன்னு சொல்லி மாயா வாங்கி கேட்டானா, தனா அதை படிச்சு பார்த்துட்டு நீ சொன்ன டைமுக்கு தனா அங்க வந்தறதா சொல்லிட்டு தான் போய் சொல்லிருன்னு மாயா சொல்லிவிட்டா. அதே மாதிரி கார்த்திக் சார் கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன் சார்ங்கிறாங்க ரேகா. சரி, விசாரணைன்னு வரும்போது கூப்பிடுவேன், அப்ப வாங்கன்னு சொல்லி ரேகாவை அனுப்பி வைக்கிறாங்க குருபரன். அடுத்த நாள் காலையில புவனேஸ்வரியோட தோட்டத்துல பூமி பூச்சி எல்லாம் போட்டுட்டு பொக்லின் வந்து நீர் தொட்டி பறிக்கிறதுக்காக பறிக்கிறாங்க. அந்த இடத்துல மாயாவும் ஜானகி நின்று பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன இந்த இடத்துல பறிக்கிறாங்களே மாயான்னு பதறாங்க ஜானகி. பெரியமா பயப்படாதீங்க, நாம தான் இங்க கொண்டு வந்து போட்டோன்னு யாருக்கும் தெரியாது, நீங்க தைரியமா இருங்கன்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க மாயா. பொக்லின் ஆழமா பறிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாயாவுக்கும் ஜானகிக்கும் ஒரே அதிர்ச்சி, அங்க கார்த்தியோட உடலை காணோம். என்ன நடந்திருக்குன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.